I think this is a moment to be remembered, to be cherished. இந்த களம் இது வந்து திரு ஸ்ரீ கார்த்திக்குடைய களம், இது எஸ்ஆர் பிரபுவுடைய களம், இது வந்து தமிழ் சினிமாவுடைய களம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட், ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் டு ஹேண்டில். அவர் நாசர் சார் சொன்ன மாதிரி ஈவன் டு மேக் இட் அண்டர்ஸ்டாண்டபிள் இஸ் நாட் ஈஸி. இதை ஒரு எஃபர்ட் எடுத்துட்டு பண்ணதுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது டைம் டிராவல் படம் தான், நாட் ஓன்லி இந்த பிக்சர். படம் ஆரம்பிச்சே 3 வருஷம் ஆச்சு, அந்த ஒரு டைம் டிராவலே இருக்கு நமக்கு. ஸ்ரீகார்த்திக் என்கிட்ட வந்து ஸ்டோரியை சொன்னார். ஹி டோல்ட் மீ இது டைம் டிராவல், இது அது இது இதுன்னு ஒரு 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 40 மினிட்ஸ் அப்படியே சொன்னார். இன்னும் கதையெல்லாம் எனக்கு சுத்தமாக ஒன்றுமே ஒன்றும் புரியல. என்னென்னவோ சொல்றார், என்ன சமாஜம் அப்படின்னு கடைசியில் ஒன்று சொன்னார். சார் அமலா தான் உங்களுக்கு பேர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எதுக்கு சார் 40 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணி கதையெல்லாம் சொல்றீங்க, இதை தானே சார் நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும். டன் சார், எப்போ நாளைக்கு ஷூட்டிங்கா அப்படின்னு கேட்டேன் நான். அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் அமலா மேம். ஆஸ் யூ நோ, ஷி இஸ் த டார்லிங் ஆஃப் த மாசஸ் ஹியர். பட் படத்தை நாங்கள் சண்டை போட்டிருக்கோம், அது வேற விஷயம். எல்லா ஆர்டிஸ்டுமே இதில் வண்டர்ஃபுல். சர்வானந்த் வந்து அவர் நாசர் சார் சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஆக்டிங் வித் ஹிம். அவர் வந்து சச் அ சென்சிட்டிவ் ஆக்டர். ஒரு ஷாட் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண மாதிரி தெரிஞ்சா கூட இல்லை, இன்னும் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி he goes for that kind of perfection. So I really appreciated that kind of dedication and that application in his profession, and I wish you all the very best, sir. And all the other artists who have acted, நான் நிறைய பேரோட இதில் காம்பினேஷன் எனக்கு கிடையாது, except with a few people here. Technicians, wonderful. Cameraman, editor, எல்லா outstanding people who worked in this picture. It was a pleasure for me. இது ஒரு பெரிய என்னுடைய ஒரு சந்தர்ப்பம் சொல்லணும்னா, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய திரு எஸ்ஆர் பிரபு அவர்களுக்கும். அவர் எஸ்ஆர் பிரபு பற்றி ஒன்று சொல்லணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ தெரிஞ்ச விஷயம் திருப்பி சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. he is not just a producer, he is a finder producer. எங்க டேலண்ட் இருக்குங்கிறது அவரால் தான் போய் தேடி கண்டுபிடிச்சு அப்படியே பிடிக்க முடியுது. அப்படி ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 30-40 ஸ்கிரிப்ட் அவர் கேட்குறாராம். இதில் எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி இதில் கண்டுபிடிக்கிறது, எது இதில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். விச் மீன்ஸ் he has got that penchant, he has got that ability to locate talent and to go after it. அதனால அவர் திரு ஸ்ரீ கார்த்திக்கை சூஸ் பண்ணி அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு சொன்னா, I have no doubt the Sri Karthik has got an amazing future. ஸோ அதுக்கு எஸ்ஆர் பிரபு சார் மேல இருக்கிற நம்பிக்கை இருந்தா கூட ஸ்ரீ கார்த்திக் வந்து அவருடைய டைரக்ஷன் இஸ் அமேசிங். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரியே அவர் வந்து இந்த சப்ஜெக்ட் அப்ரோச் பண்ணலாம். அண்ட் திருப்பி நான் சொல்றேன், இது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை சார். இது சாதாரண கமர்ஷியல் படம், இந்த வரேன் அங்கே போகிறேன் அப்படி அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறது இல்லை. முன்னுக்கும் பின்னுக்கும் இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் எ ஸ்டோரி லைக் திஸ் அண்ட் எக்ஸிக்யூட் இட் ஆன் ஸ்க்ரீன். And if he has done it, and I'm sure he has done it, I think he's a wonderful director, and the future, the destiny is yours. So அனைவருக்கும் நன்றி. இந்த மார்னிங் இவ்வளோ நீங்கள் டைம் எடுத்து வந்ததுக்கு. I wish the film all success. I wish all the artists, all the technicians, the press people, all those who assembled here, many thanks, and thank you for this great opportunity, all of you.